நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியாவின் புத்தகம், மல்கியாவுக்கு முந்தின புஸ்தகம் சகரியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் நினைப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிகிரகம் என்றும் இன்னொன்றுக்கு நிகிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும். இங்கே நாம் பார்க்கிற போது கர்த்தருடைய கரத்திலே 2 கோல்கள் இருக்கிறது. ஒன்று அனுக்கிரகத்தின் கோல், ஆசீர்வாதத்தின் கோல், ஆறுதலின் கோல், சரிப்படுத்துகிற கோல். ஆமென். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், நிக்கிரகத்தின். கர்த்தர் நமக்கு முன்பாக அனுக்கிரகத்தின் கோலோடு இருக்கணுமா அல்லது நிக்கிரகத்தின் கோலாய் இருக்க வேண்டுமா? அனுக்கிரகத்தின் கோலோடு காணப்பட வேண்டும். சங்கீதத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றுகிற கோல், ஆறுதல் படுத்துகிற கோல். நாம் கலங்கி நிற்கிற போது, சோர்ந்து நிற்கிற போது, அவர் தம்முடைய வார்த்தைகளாலே நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் நம்மை தேற்றுகிற தேவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படியானால் மரண இருளின் பள்ளத்தாக்கு, என்னுடைய பொருள் என்ன? சாவு வரைக்கும் மரணம் நமக்கு நேரிடும் என்கிறதான நிலை வருகிறது. ஆனாலும் அவர் நம்மை மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிற அவர் சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் என்பது தேவனுடைய வார்த்தை, கோல் என்பது தேவனுடைய வசனம், தடி என்பது அதிகாரம். மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கக்கூடியது 2 விதமான காரியங்கள். ஒன்று கோல், மற்றொன்று தடி. ஒரு முறை கரடியும் ஒரு முறை சிங்கமும் என்னை விரட்டி வந்தது. அப்பொழுது நான் அதன் தாடையை பிடித்து கிழித்து அதை அடித்து அதை கொன்று போட்டேன். அதன் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை நான் மீட்டெடுத்தேன் என்று சவுல் ராஜாவுக்கு முன்பாக தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்பாக உன்னால் யுத்தம் பண்ண முடியாது தம்பி, நீ இளைஞனா இருக்கிறாய். அவன் சிறு வயது தொடங்கி அவன் எப்படிப்பட்டவன்? யுத்த பயிற்சி உள்ளவன். ஆகவே நீ அவனோடு கூட என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது என்று சொன்ன போது தாவீது சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. அல்லேலூயா. அவைகளை நான் அடித்து என்று சொல்லுகிற போது அவன் கோலை கொண்டு அடித்தானா, தடியை கொண்டு அடித்தானா? தடியை பயன்படுத்தி இருப்பான். தடி என்பது
அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு சீஷர்களுக்கு இயேசு அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, அவரை பின்பற்றுகிறதான சீஷர்களுக்கு இயேசு சொன்னார், நீங்கள் போங்க, பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியை குணமாக்குங்கள், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சத்துருவின் சர்வ வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அந்த அதிகாரமாகிய தடி மேய்ப்பனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடியை ஆடுகளுக்கு கொடுக்கவில்லை, அந்த தடியை யார் கையிலே கொடுக்கிறார்? மேய்ப்பனுடைய கையிலே கொடுக்கிறார். மாத்திரமல்ல, கோல் எதற்காக? அதற்கு வேண்டிய ஆகாரத்தை பறித்து கொடுக்கும்படியாய், அவைகளை சரியான பாதையிலே நடத்தும்படியாய், மேய்ச்சல் உள்ள இடங்களிலே அதை கொண்டு போய் மேய்க்கும்படியாய் அவன் கையிலே என்ன உண்டு? கோல் உண்டு. கோல் வேறு, தடி வேறு. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் மேய்ப்பனின் மூலமாக ஆடுகளுக்கு கொடுக்கும் போது அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் அங்கே காணப்படுகிறது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றார். இப்போ அவன் மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருந்தானே தவிர அரண்மனையில் வாழ்கிற அங்கு யுத்த வீரனாய், சேனாதிபதியாய் அல்லது யுத்தத்தை நடத்தக்கூடிய தளபதியாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஆடுகளை அப்படின்னு சொல்லி மேய்க்கத்தக்கதான நிலையிலே கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கை வேறு, வனாந்தர வாழ்க்கை வேறு. அரண்மனை வாழ்க்கை சுகபோகம், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே சென்றவன். ஆனால் இங்கே மோசேயுடைய நிலைமையை முற்றிலுமாய் அவர் மாற்றிவிட்டார். அதை மோசே எதிர்பார்க்கவில்லை. ஆமென். ஒரு நாள் ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற போது அக்கம் அங்கும் இங்கும் பார்த்து எகிப்தியனை பட்டயத்தினாலே வெட்டி கொன்று போட்டான், அவனை புதைத்தான். பிற்பாடு ஒரு இஸ்ரவேலனும் இன்னொரு இஸ்ரவேலனும் சண்டையிடும் போது சகோதரர்கள் நாம் எல்லாரும் நாம் சண்டையிட்டு கொள்ளலாமா? ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற அந்த இரத்த பாசம். மோசேக்குள் என்ன இருந்தது? இரத்த பாசம். அந்த பாசம் இருந்ததினாலே நமக்குள் நாம் சண்டை போட்டு கொள்ளலாமா?
சகோதரர்கள் அல்லவா என்று சொன்னபோது உடனே அதில் ஒருவன் சொல்லுகிறான், அன்றைக்கு நீ எகிப்தியனை வெட்டி கொன்றது போல எங்களையும் கொன்று போடலாம் என்று நீ நினைக்கிறாயோ என்று சொன்ன உடனே, ஐயோ என்னுடைய காரியம் வெளிப்பட்டது, இனி நான் எகிப்து தேசத்தில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லி அவன் பார்வோனுக்கு பயந்து ஓட ஆரம்பித்தான். ஒருவேளை நான் இப்படியே இருப்பேன், இப்படியே வாழ்ந்துருவேன், இப்படியே அரண்மனை வாழ்க்கையிலே நான் இருந்துருவேன் என்று நினைக்காதே. நீ எந்த அளவிலே சுகபோகமாய் வாழ்கிறாயோ அதற்கு நேர் எதிர்மறையாய் ஒரு வனாந்தர வாழ்க்கை உனக்கு உண்டு என்கிறதை நீ மறந்து போகாதே. அப்படி வனாந்தர வாழ்க்கை வாழ்கிறது. அதிலே 40 வருஷம் எத்ரோவுடைய ஆடுகளை இந்த மோசே என்ன செய்தான், மேய்த்து வந்தான். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் வந்து மோசேயின் ஜெபம். அந்த மோசேயின் ஜெபத்திலே நீங்கள் பார்க்கிற போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதில் மேன்மையானது சஞ்சலமும் வருத்தமுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது எனக்கு வயது 80 ஆகிவிட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையிலே இனி அதிக நாள் இருப்பேன் என்பதற்கு எந்த ஒரு அடையாளமும் எனக்கு இல்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு மேற்கொண்டு 40 வருஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை மோசே அறியாதிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போது கர்த்தர் மோசேயை தனக்காக தன்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படியாக அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் மோசேயை முன் குறித்தார், அவனை அழைத்தார். அப்பொழுது அவனுக்கு ஒரு காலிங் வருகிறது, அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நீ என் ஜனத்தை நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். ஆமென். மோசே ஒரு சாதாரணமான ஆள் அல்ல, அவன் ஒரு கல்விமான், சகலவிதமான சாஸ்திரங்களை கற்று அறிந்தவன். அரண்மனை வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்த நோக்கம் என்ன, எழுத்தறிவையும் யுத்த பயிற்சி கலையையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளத்தக்கதான சகல சாஸ்திரங்களையும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பார்வோனுடைய வீட்டிலேயே மோசேயை வளர்த்தார். இந்த பார்வோன் எபிரேயனை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, அதே பார்வோனுடைய வீட்டிலே எபிரேயனை வளர்க்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தாம் பிள்ளைக்கே பால் கொடுத்து பிள்ளையை வளர்க்கிறதற்கு அரசாங்க சம்பளம் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து தாம் பெற்ற பிள்ளையை வளர்க்கிறதற்கு கர்த்தர் சம்பளத்தை கொடுத்தார். சம்பளத்தை அப்படி கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் எனக்கு சம்பளம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? வேலைக்கான கூலிக்கு பாத்திரமாய் இருக்கிறார். பிள்ளைய கர்த்தர் மோசேயை வளர்க்கிறதற்கு அரண்மனையில் இருந்து பிள்ளையை வளர்த்த தாய், அதாவது தான் பெற்ற பிள்ளைக்கு சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தார். இது நடக்குமா, இது முடியுமா? ஐயோ இந்த பிள்ளை செத்து போகுமே, கொலைந்து போகுமே என்று ஒருவேளை தாய் பரிதபிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து உனக்கு சம்பளம் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம். வளர்ந்தான், பெரியவனானான். இப்ப அரண்மனை வாழ்க்கையை விட்டு வனாந்தர வாழ்க்கையை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு வழியை திறந்து கொடுத்தார். ஆமென். தாவீதும் யோனத்தானும் உயிரை போல
ஒருவரை ஒருவர் நேசித்தான். உயிரை போல நேசித்தான் என்று சொன்னார். தாவீது எங்க போகிறானோ அங்கே யோனத்தானும் என்ன செய்திருக்க வேண்டும், போயிருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு வனாந்தர வாழ்க்கை பிடிக்கவில்லை. எவ்வளவுதான் உயிரை போல சிநேகித்தாலும் எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன் என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். ஆனால் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்ததான யோனத்தானுக்கு வனாந்தர வாழ்க்கை பிடிக்கவில்லை. தாவீதோ வனாந்தரத்துக்கு போனார். ஆனால் யோனத்தானோ அரண்மனைக்கு கடந்து போனார். யோனத்தானே, நீ தாவீதோடு கூட வனாந்தரத்தில் கடந்து போயிருந்தால் உன் உயிர் உனக்கு கிடைத்த கொல்லை பொருளாய் இருந்திருக்கும். ஆமென். ஆனால் பெலிஸ்தர்கள் யுத்தத்திலே வந்து நெருக்கும் போது அஞ்சனக்காரியின் இடத்தில் சவுல் போய் கேட்கிற வேளையில அங்கே சாமுவேலை எழுப்பி அங்கே அஞ்சனம் கேட்கிறான். சாமுவேல் சொல்லுகிறார், நாளை இந்நேரம் நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள். எவ்வளவு துக்ககரமான காரியம். அல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கை வேறு சுகபோகம். இன்னைக்கு உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் ஆசை இச்சைகள், லோக பிரகாரமாய் வாழ வேண்டும், உலகத்துக்கு ஏற்ற பிரகாரம் வேஷம் போட வேண்டும். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறார், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார், ஆசையை சேர்க்கிறார், முடிவில் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அதை அறியாதிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலக வாழ்க்கை ஒரு வேஷதாரியான வாழ்க்கை, அது மாயையான வாழ்க்கை. இந்த மாயையான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை என்று நம்பி அநேகர் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அதன் முடிவு மரணம். யோனத்தான் நமக்கு ஒரு சாட்சியாய் இருக்கிறார். அவன் உலக வாழ்க்கையை விரும்பினான், அரண்மனை வாழ்க்கையை விரும்பினான், சுகபோக வாழ்க்கையை விரும்பினான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தன் உயிர் பிழைக்கும்படியாய், தப்பும்படியாய் அவன் வனாந்தரத்துக்கு கடந்து போனான். குகைகளிலும் கெபிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் ஒளிந்து திரிகிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் வனாந்தர வாழ்க்கையை மேற்கொண்ட தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் யோனத்தானோடு கூட கர்த்தர் இருக்கவில்லை. எந்த வாழ்க்கை தேவை? உலக வாழ்க்கை வேண்டுமா அல்லது வனாந்தர வாழ்க்கை வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களை நடத்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வனாந்தர பாதையிலே நடத்துகிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்க வேண்டுமா? கர்த்தர் உனக்கு முன் செல்லும் தெய்வமாய் காணப்பட வேண்டுமா? தேவனுடைய சமூகம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை தான், பெருமையான வாழ்க்கை தான். ஷாப்பிங்லாம் போக முடியாது, இஷ்டத்துக்கு ஊர் சுத்த முடியாது, இஷ்டத்துக்கு சொந்த பந்தம்க்கு போக முடியாது. ஆனா கர்த்தர் எந்த பாதையில் உன்னை நடத்துகிறாரோ அந்த பாதையை நீ கடந்து போகிற போது உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை அவர் உனக்கு தருவார். ஜீவனை அழிப்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இப்ப இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது யாத்திராகமம், உன் கையில் இருக்கிறது என்ன என்றால் ஒரு கோல். ஆமென். ஏன் கேட்டா, now he was a shepherd. இப்போது அவர் யார்? ஒரு மேய்ப்பன். அரண்மனை அதிகாரி அல்ல, அரண்மனையிலே தளபதி அல்ல, அரண்மனையிலே இருக்கிற ராணுவ வீரன் அல்ல. ஆமென்.
இப்போ ஆடு மேய்க்கிற அந்த பட்டயம் தேவையில்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு கோல் இருந்தால் ஆமென். இப்போ ஆடு ஒழுங்காவே போக அது எங்கெங்க பச்சையா தெரியுது அங்கெல்லாம் ஓடும், இஷ்டத்துக்கு ஓடும். ஆனா இவன் என்ன செய்வான், அந்த கோல்னால சொல்லுன்னு வழங்கி. ஏன் அந்த ஆடு மந்தையை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கோல் அவனுக்கு பயன்படுகிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களை வார்த்தையினாலே நடத்த வேண்டும். வசனத்தின் மூலமாய் ஜனங்கள் போதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கனசரேத் என்கிறதான கடல் அருகே அந்த கடற்கரை பக்கத்தில் வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக திரளாய் கடந்து வந்தார்கள். ஆமென். எதை கேட்கும்படியாக? வசனத்தை கேட்கும்படியாக. ஆமென். இப்ப இயேசுவானவருடைய கையிலே என்ன இருந்தது? வசனமாகிய கோல் இருந்தபடியினாலே அவர் கடற்கரையிலே பிரசங்கம் பண்ணினார், ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணினார், வீடுகளிலே பிரசங்கம் பண்ணினார், மலையிலே ஏறி பிரசங்கம் பண்ணினார். எங்கும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார். எங்கேயாவது சிரிச்சார், சந்தோஷமா இருந்தார், கொஞ்சம் களியாட்டு இருந்துதான் இன்னைக்கு நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியை பார்க்கிறோம். ஆமென். அன்றைக்கு தொலைக்காட்சி கிடையாது. இயேசுநாதருக்கு பொழுதுபோக்கு என்ன? பிதாவோடு கூட அவர் பேசுகிறவராய் இருந்தார். ராம் முழுவதும் பிதாவோடு இருந்தார். பகல் முழுவதும் பிதா கற்றுக் கொடுத்த பிரகாரம் அவர் ஊழியம் செய்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் ஊழியம் செய்யும்படி வந்தார், ஊழியம் கொல்லும்படி வரவில்லை. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே வசனத்தை எங்கும் போதித்தார். ஆமென். இப்போது உன் கையில் இருக்கிறது என்ன? கோல் என்றார். கிழவாசிகள் தரையிலே போடு என்று சொன்ன போது கோலை தரையிலே போட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கோல் எதிலிருந்து வந்தது? பிரைஸ் தி லார்ட். ஒரு மரக் கிளையிலிருந்து வந்தது. ஆமென். இவன் மரத்தை பார்க்கிறான். இந்த மரம் கோலுக்கு சரியாய் வரும் என்று அவன் தேர்ந்தெடுத்து அந்த கோலை மரத்திலிருந்து அதை வெட்டி எடுத்துவிட்டார். இப்பொழுது இந்த மரத்துக்கும் இந்த கொப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாத்திரமல்ல, அந்த கொப்புன்னு எடுத்தா கொப்புல என்ன உண்டு? கிளைகள் உண்டு. கிளைகள், தலைகள், கிளைகள் உண்டு. அவன் தன்னுடைய பட்டயத்தினாலே என்ன செய்தான்? அந்த கிளையை பூரா வெட்டி எடுத்தான். ஆமென். எல்லாத்தையும் வெட்டி எடுத்தான். இந்த கிளைகள் என்ன தெரியுமா? உன் மகா, உன் மகன், உன் தாயி, உன் தகப்பன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் சொந்தம், உன் பந்தம், எல்லா கிளைகளையும் கர்த்தர் வெட்டி எறிகிறது. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பார்க்கிறவன் அல்ல. நீ மகனையும் மகளையும் அதிகமா நேசித்தேன்னா நீ ஆண்டவருக்கு பின் செல்ல முடியாது. அல்லேலூயா. நீ மாட்டேன்னு சொன்னால் கிளைகளை தரித்து போடுகிறவர் கர்த்தர். அதற்கு பிற்பாடு தனக்கு எந்த அளவு வேண்டும் என்று அந்த கொப்பை பார்த்து அளவின்படி அந்த அளவை எடுத்து பட்டயத்தினாலே அருவாளினாலே என்ன செய்கிறார்? தேவையில்லாத ஒவ்வொரு வெட்டிக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கையில உனக்கு தேவை இல்லை என்று கர்த்தர் எதை நோக்கி பார்க்கிறாரோ அது எல்லாவற்றையும் களைந்து எறிவார், வெட்டி எறிவார். நீ தள்ளணும் வைக்கணும் இல்ல, அவரே என்ன செஞ்சுவாரு?
சர 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 சரன்னு எல்லாத்தையும் நீக்கி வெட்டிடுவார். இப்ப தோல் இருக்கு. இந்த தோலை என்ன செய்யணும்? உரிக்கணும். என்ன செய்யணும்? ஆடுன்னு சொன்னா அது பலிக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது முதலாவது அந்த ஆட்டை என்ன செய்யணும்? ஆட்டை என்ன செய்யணும்? வெட்டணும். சொல்லுவாங்க ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, ஆனா அது மண்டையை ஆட்டவே இல்லை, ஆகினால அது பலி செலுத்தல, ஆகினால எங்களுக்கு ஆட்டுக்கறி சாப்பாடு கறி சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு ஒருவர் சொன்னார். ஆமென். வீட்டுக்கு முன்னாடி ஆட்டை வச்சுட்டு தனியை தெளிவா அது வந்து என்ன செய்யணும்? அது ஆட்டாம எனக்கு என்னன்னு இருக்கு. ஆட்டாம இருந்ததுனால இனிமே இந்த ஆடை வச்சு என்ன செய்யக்கூடாது? பலி போடக்கூட கூடாது என்று சொல்லி சாம்பார் சாதம் ஆக்கியாச்சு. ஆமென். அப்ப பலி என்று சொன்னால் கழுத்திலே வெட்டப்பட வேண்டும், தலை வெட்டப்பட வேண்டும். பிற்பாடு அதை தோல் உரிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அதை சந்து சந்தாக வெட்ட வேண்டும். கொழுப்பையும் அந்த ஜபையும் எடுத்து அந்த கறி மேல வைக்க. நம்ம கொழுப்பெல்லாம் எங்க வருது? அதெல்லாம் தகனிக்கப்படும். கொழுப்பு இருக்கா? இல்லையா? நாங்கள் தகனிக்கப்பட்டோம். நாங்கள் சாம்பலாய் மாறினோம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையின் பிரியமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக கடவோம். ஹல்லேலூயா. ஆடா சுல்லாடா இருந்த ஆடு இப்ப தகன பலி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா சாம்பலாத்தான் வரணும். அதுல ஆட்டுக்காலோ மட்டையோ வேற ஏதோ என்ன செய்யக்கூடாது, எலும்போ வேகாம வரக்கூடாது, எல்லாம் சாம்பல் ஆயிரணும். எருவை வச்சு செத்தவனை குறைச்சி அவனை எரிக்கும் போது நல்லா கிண்டி விட்டு எல்லாம் நல்லா எரியணும். சாம்பல்லாம் எலும்பெல்லாம் என்ன செஞ்சிடணும்? நல்லா சாம்பலாயிரணும். நல்லா கிண்டி விட்டு என்ன செய்யும்? எரிச்சுது அப்படின்பா. மயானத்தில். ஆமென். அதுபோல நாம் உலகத்துக்கு, பாவத்துக்கு, மாம்சத்துக்கு சாகணும். செத்தது மாத்திரமல்ல, அது என்ன செய்யப்படணும்? தகனிக்கப்பட வேண்டும். என்ன செய்யணும்? சுட்டெரிக்கணும். சுட்டெரிச்சா என்ன ஆகும்? சாம்பலாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த சாம்பலுக்கு உருவம் இல்லை, எதுவும் பேசாது, பேச முடியாது, சிந்திக்க முடியாது, பார்க்க முடியாது, நடக்க முடியாது. ஆமென். இந்த சாம்பல் எங்கெல்லாம் பறந்து போகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தம், எங்கும் பரிசுத்தம். நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் உங்கள் நிமித்தம் அந்த வீடு பரிசுத்தமாக, உங்கள் நிமித்தம் அந்த வீடு ரட்சிக்கப்படும். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிற போது முதலாவது அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள். வாழ்த்துதலுக்கு உரியவர்கள் அந்த வீட்டிலே இருந்தால் நீங்க சொன்ன வாழ்த்துதல் அந்த வீட்டிலே தங்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்த்துதல் உங்களோட கடந்து வரும். காலில் கிடக்கிற தூசியை முதறி போட்டு வாங்கள். அது நியாயத்திற்குள் நாளிலே அது நியாயத்துக்கு ஏதுவாய் கடந்து வரும். அப்படியானால் இந்த தோல் உரிக்கப்பட வேண்டும். தோல் என்ன செய்யணும்? உரிக்கப்பட வேண்டும். உரிச்சது பாரு, அது நல்ல எண்ணெயில் என்ன செய்வான்? அறிவாளர் நல்ல எண்ணெயை ஊற்றி அது வைப்பான். சில காலங்கள் எண்ணெய் ஊற்றி என்ன செய்வான்? நல்ல வலு என்ன செய்யும்? அது எமரி பேப்பர் போட்டு அப்படி இப்படி நல்லா தேய்ச்சி சொல்லி எடுத்தா அந்த கோல் எப்படி மாறும்? கர்த்தருடைய வசனம் 7 தரம் புடமிடப்பட்டு வந்ததான வார்த்தை. ஹல்லேலூயா. 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தை. ஆமென்.
கர்த்தருடைய ஆவியானவர் அதை ஆராய்ந்து நிதானித்து நமக்கு வார்த்தைகளை வசனமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. தேவ வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இப்பொழுது அந்த கோல் யாருடைய கையில் இருக்கிறது? மோசே ஆயத்தம் பண்ணின அந்த கோலாய் இருந்தது. ஆமென். இப்ப கர்த்தர் சொன்ன அந்த கோலை என்ன செய்? கரையிலே ஓடு என்று சொன்னார். அது சர்ப்பமாய் மாறிற்று. பாம்பு என்று சொன்னால் படையே என்ன செய்யும்? நடுங்கும். ஆமென். இவன் விலகி ஓடினான். கர்த்தர் சொன்னார் மண்டைய பிடினா சொன்னாரு வாளை பிடி. பாம்பை எங்க பிடிக்கணும்? வாளை பிடிக்கணும். Praise the Lord. ஒரு வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன், சின்ன பிள்ளைங்க ஒரு 12 வயசு 14 வயசு, அக்காக்காரிக்கு ஒரு 14 வயசு இருக்கும், தம்பிக்காரனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். சைக்கிளில் இந்த பிள்ளைய ஓடிட்டே போகும்போது படார்னு வண்டியை பிரேக்கை போட்டான், கீழே இறங்கினாங்க. என்னடா ஏன் அப்படி இறங்கினாங்கன்னு பார்த்தா கீழே விழுந்து எந்திரிச்சு போய் பார்த்தா பாம்பு உள்ள நுழைஞ்சு உள்ள போயிட்டு இருக்கு. இது நீங்க என்ன செஞ்சீங்க? பாலை குடிச்சிட்டு தரன்னு இருக்கிறாங்க. எதை குடிச்சிருக்காங்க? பாலை குடிச்சு தரன்னு இருக்கிறாங்க. வயக்காடுக்குள்ள இன்னுட்டாங்க அப்படியே வளைச்சு தண்ணிக்குள்ள கொண்டு போனாங்க. அது பாவம் மூஞ்சி சகதியிலையும் மண்ணிலையும் அடிபட்டு அப்படியே வந்து கரைஞ்சி போயிருக்கு. அப்படியே கொண்டு வந்து தலையை என்ன செஞ்சாங்க? சக்குன்னு பிடிச்சான். பிடிச்ச உடனே அவனுடைய கழுத்தையும் உடம்பையும் சேர்த்து மலைப்பாங்க சடக்குன்னு ஒரு சுத்து என்ன செஞ்சிருச்சு? சுத்திடுச்சு. உடனே அந்த பயப்படவே இல்லை. உடனே அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுனா அந்த உடம்பு அவன் நெருங்கிறத அப்படி சுழட்டி விட்டு எடுத்து விட்டான். பிடியை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து தலை தான் ஜரியத்தை சுத்திக்கிட்டு சைக்கிள் உட்காந்து மறுபடியும் வண்டியை ஓட்டிக்கிட்டு பாம்பை எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது? ஓடுது. பிள்ளைகளுக்கு பாம்பை கண்டா என்ன இல்லை? பயமே இல்லை. இந்த எங்க வீட்டு பக்கத்துல பாத்ரூம்ல ஒரு பாம்பு இருக்கு. நம்ம இடத்துக்கு பாம்பு வரணும்னு அது நடக்கிற காரியமா என்னன்னு பார்த்தா எங்களுக்கு வீடு கட்டிட்டு மண்ணு என்ன செஞ்சிருக்காங்க? போட்டிருக்காங்க. மண்ணை அள்ளி போடும்போது சேர்த்து எதையும் தூக்கி போட்டாங்க. பாம்பு எப்படியோ வந்து எங்க வீட்டு பாத்ரூம்ல போய் என்ன செஞ்சது? சுருண்டு சொன்ன வாழை வார்த்தை எப்படி பிடிக்கணும்? வார்த்தை கழுத்தை பிடிக்கணும். கோழியை எப்படி பிடிக்கணும்? காலை பிடிக்கணும். உடும்ப வாழை பிடிக்கணும். அருமையான தேவனுடைய பேர் ஒன்னொன்னே எதை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்ங்கிறதுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொன்னார் வாழை பிடிங்க. வாழை பிடிச்ச உடனே அது உடனே என்னவாய் மாறிடுச்சு? கோலாய். இந்த கோலை வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு சமுத்திரத்தை பிளந்துவிடு. சமுத்திரத்தை கோலை நீட்டி நீ என்ன செய்? பிளந்து விடு. ஹல்லேலூயா. இந்த கோலுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு அற்புதம் நடக்குது. ஆமென். சோதரப்பா. உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். கோல் என்று சொன்னார். அந்த கோலை என்ன செய்? சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோலை என்ன செய்தான்? சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான். கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி ராமுழுவதும் அதை வீச பண்ணி சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். உலர்ந்த தரையாய் கர்த்தர் மாற்றினார். இந்த அனுக்கிரகத்தின் அனுக்கிரகத்தின் கோல். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம்
21ஆம் வசனம். எபிரேயர் 11:21. யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் நுனியில் சாய்ந்து கர்த்தரை தொழுது கொண்டார். அந்திய காலம், வயதான காலம். Praise the Lord. அவனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது இந்த கோல் ஆகிய வசனம். Praise the Lord. அந்த வசனத்தின் நுனியிலே அவன் சாய்ந்து கர்த்தரை தொழுது கொண்டார். அல்லேலூயா. இப்ப தேவ சமூகத்திலே வருகிற போது அந்திய காலம் ஆனாலும் அவன் கோலின் நுனியாகிய வார்த்தையினாலே வசனத்தினாலே தேற்றப்பட்டவனாய், நடத்தப்பட்டவனாய், போதிக்கப்பட்டவனாய், அவன் தன் கட்டிலே உட்கார்ந்த வண்ணமாய் கோலின் நுனியிலே சாய்ந்து அவன் என்ன செய்தார்? தொழுது கொண்டார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ வந்தோம், பாடல் பாடினோம், வசனம் கேட்டோம், ஆமென் என் ஆத்துமாவே என்று சொல்லிவிட்டு கடந்து போனோம் என்கிறதாய் அல்ல. Praise the Lord. வசனத்திலே நீங்கள் சாய்ந்து வசனத்தின்படி நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டு ஆறுதலும் தேறுதலும் பெற்றுக் கொண்டவர்களாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். மந்தவந்தமாய் போகிறதுக்கல்ல, நாம் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சமயம் கடந்து போகிறபடினாலே என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 17. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுக்களும் ஒவ்வொரு கோலையும் 12 கோல்களை கொண்டு வந்தார்கள். ஆரோனின் கோலும் அவனுடைய கோல்களும் கூட இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 12 கோல்கள் அது எந்த மரத்தின் கோல்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆரோன் என்ன செய்தான்? பாதாம் என்று சொல்லக்கூடிய மரத்தின் கோலை கொண்டு வந்து அங்கே வைத்தார். அப்ப லேவியர்களுடைய கோத்திரத்திலே அவன் வைக்கக்கூடிய கோல் ஆரோனுடைய கோலாய் இருக்க வேண்டும். வேற எவனும் அந்த ஆசாரிய பட்டத்துக்கு வரக்கூடாது. ஆரோனுடைய வம்சத்தால் தான் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரிய பட்டத்துக்கு கடந்து வர வேண்டும். இப்போது லேவியருடைய கோல் அதுல என்ன எழுதணும்? ஆரோன் என்று எழுதப்பட வேண்டும். அப்ப ஆரோன் என்று எழுதப்பட்ட அந்த கோலோடு மற்ற 11 கோல்களையும் ஒன்றாக கட்டி சாட்சி சன்னிதானத்தில் கொண்டு போய் அதை வைத்தார்கள். அதை விழிந்து பார்க்கும் போது ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. அன்றைக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு பலர் என்ன செய்தார்கள்? போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். அதற்காக சண்டையும் வாக்குவாதமும் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படியானால் யாரை தெரிந்து கொள்வது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆரோனுடைய வம்சத்தை தனக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூ
பூத்தது, வாதுமை பழங்களையும் ஒரே நாள் ராத்திரியிலே அது கொடுக்கப்பட்டது. ஆமென். ஒரே நாள் ராத்திரியிலே கர்த்தர் சில அற்புதங்களையும் செய்கிறார். ஒரே நாள் ராத்திரியிலே கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். ஒரே நாள் ராத்திரியிலே கர்த்தர் யோனாவுடைய புத்தியனத்தை நீக்கும்படியாய் ஆவணக்கு செடியை என்ன செய்தார்? வளர்த்து கொடுத்தார். ஆமென். இப்படி அநேக இடங்களிலே ஒரே நாளில் சில அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். அப்போ கோல் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஜனங்களுக்குள்ளே அது துளிர்க்க வேண்டும், உற்சாகப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அது பூ பூக்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? வாதுமை பழங்களை கொடுக்க வேண்டும். அவர்தான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர். பேதுரு பிரசங்கிக்கும் போது ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. பவுல் பிரசங்கித்தார், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவர்களை கொண்டு தேவனுடைய வார்த்தை கடந்து போகிற போது அது துளிர்க்கும், அது பூ பூக்கும், மாத்திரமல்ல அது பழங்களை கொடுக்கும். ஆமென். அப்படியானால் கோல் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை யார் பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறுதியாய் ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 2:9. இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி புயற்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். இந்த கோல் நிக்கிரகத்தின் கோல். என்ன கோல்? நிக்கிரகத்தின் கோல், இருப்புக்கோல். இருப்புக்கு முன்பாக எந்த பொருளும் நிற்க முடியாது. அப்போ நிக்கிரகத்தின் கோல், இந்த இடத்துல அதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இருப்புக்கோல், அது நிக்கிரகத்தின் கோல். தூள் தூளாய் மாற்றக்கூடிய, ஒன்றுமில்லாமல் உடைக்கக்கூடிய. அப்படியானால் இந்த இருப்புக்கோல் எப்படிப்பட்டது? சகலத்தையும் நொறுக்கக்கூடிய கோலாக இருக்கிறது. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 14:13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருக்கையில் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறிப்பேன். அங்கே நான் பஞ்சத்தை அனுப்புவேன். மனுஷரையும் மிருகத்தையும் இராதபடி நான் என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். நிக்கிரகத்தின் கோல், மிருகங்களையும் மனுஷர்களையும் நான் என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். அப்பம் என்கிற ஆதரவு என்கிற கோலை நான் முறித்து போடுவேன். தேவனுடைய கோபம் கடந்து வந்தால் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. நான் அவர்களை நாசம் பண்ணுவேன். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற போது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற போது, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவார். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போவார். கர்த்தர் உங்களையும் என்னையும் பாறையாய் வைத்திருக்கிறார். சீமோன் என்று சொன்னால்
காணல் என்று ஆனால் கர்த்தர் சீமோனுடைய பெயரை மாற்றி கேபா என்று வைத்தார். கேபா என்று சொன்னால் பேதுரு என்று அர்த்தமா, கற்பாறை. அல்லேலூயா. அப்படியானால் அவர்தான் சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆனால் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாறையாய் வைத்திருக்கிறார். அவருடைய கையில் இருக்கிறது அனுக்கிரகத்தின் கோல் மாத்திரம் அல்ல, அவருடைய கையில் இருக்கிறது நிக்கிரகத்தின் கோலாய் இருக்கிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி உடன்படிக்கைக்கு உட்படுத்தி கலகக்காரரையும் உங்கள்கிட்ட இருந்து அவர்களை நான் என்ன செய்வேன்? பிரிப்பேன், பிரித்து போடுவேன். இனி துன்மார்க்கன் மாத்திரமல்ல, அசுத்தன், விருத்த சேதனம் இல்லாதவன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. நான் உங்களை என் கோலின் கீழ் உங்களை நடத்துவேன். உடன்படிக்கைக்கு நான் உட்படுத்தி அவர்களை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்க மந்தையை விட்டு விலகும் போது, வசனத்தை விட்டு விலகும் போது, வார்த்தையை விட்டு விலகும் போது கர்த்தர் தம்முடைய கோலினால் என்ன செய்வார்? சிட்சிப்பார். ஆமென். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என்ன அர்த்தம்? நான் அவர்களை என் கோலின் கீழ் அவர்களை உட்படுத்துவேன். எப்படிங்க? கோலின் கீழ் அவர்களை நான் என்ன செய்வேன்? உட்படுத்தி. அப்படியானால் கர்த்தர் வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துவார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளின் வசனங்களையும் நாங்கள் நிதானித்து பார்க்க, சோதித்தறிய கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கோலாய், ஆண்டவரே, அதற்கு எங்களை உட்படுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடன்படிக்கைக்கு ஏதுவாக எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அதிகாரப்படுத்துகிறீர், நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிறீர், நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். யாக்கோபு சொல்லுகிறார், கோலும் கையுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து சென்றேன், ஆனால் இப்பொழுதோ இது 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம். அப்படியாய் கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. பிரவேசிக்கிற 11வது மாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே என் முழுவதும் எங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் ஆராதனை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா.